வெல்கம் டு ஊறுவது அறிவு. இந்த தடவை நம்ம எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 5 தான் பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, an oil of specific gravity 0.9 is contained in a vessel. ஒரு வெசல் இருக்கு, அந்த வெசல்ல ஆயில் இருக்கு, அதோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி 0.9 சொல்றாங்க. At a point the height of the oil is 40 மீட்டர்னு சொல்றாங்க. எப்பவுமே ஹைட்னும் போது நம்ம வாட்டரோட டாப் லெவல்ல இருந்து எடுப்போம். ஸோ இதோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி வந்து 0.9. ஒரு பாயிண்ட்ல இருந்து கீழே ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 மீட்டர். இதை வந்து நம்ம ஜட்னு எடுத்துப்போம். ஓகே, so find the corresponding height of water at the point. so என்ன கேக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு கண்டெய்னர் இருக்கு, இதே மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த கண்டெய்னர்ல வாட்டர் ஃபில் ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹைட்ல ஒரு பிரஷர் P இருக்கும். சோ அதே மாதிரி எவ்வளோ ஹைட்ல அதே பிரஷர் P வாட்டருக்கு இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இங்க Z நம்ம கண்டுபிடிக்கணும். சோ சொல்யூஷன் கொடுத்துருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஒரு ஃப்ளூயிடோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் வந்து 0.9. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, டென்சிட்டி ஆஃப் ஆயில் இஸ் ஈக்குவல் டு 0.9 இன்டூ டென்சிட்டி ஆஃப் வாட்டர் 1000 இஸ் ஈக்குவல் டு 900 kg per meter cube. ஸோ இசட் கொடுத்துட்டாங்க. இசட் ஆஃப் த ஆயில் வந்து 40 மீட்டர். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் கண்டுபிடிச்சிடலாம். ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ரோ ஜி இசட் இஸ் ஈக்குவல் டு ரோ வந்து 900 இன்டூ ஜி வந்து 9.81 இன்டூ இசட் வந்து 40 மீட்டர். இதை நம்ம சால்வ் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து இசட் வாட்டரு. ஸோ அதனால சால்வ் பண்ணி இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ இந்த டீடைல்ஸ் அப்படியே வாட்டருக்கு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அங்கே வந்து ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லிட்டோம். ஸோ ப்ரெஷர் ஆஃப் ஆயில் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் ஆஃப் வாட்டர், தட் இஸ் ஈக்குவல் டு 900 இன்டூ 9.81 இன்டூ 40. ஸோ ப்ரெஷர் P இஸ் ஈக்குவல் டு ரோ ஜி இசட்னு படித்தோம். இப்போ ரோன்றது நம்மளுக்கு ரோ ஆஃப் வாட்டர், வாட்டர் வந்து 1000 இன்டூ ஜின்றது திருப்பி அகைன் 9.81 இன்டூ இசட்ன்றது தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வாட்டரோட இசட். ஸோ புரியறதுக்காக வேற கலர் எழுதுறேன். 1000 இன்டூ 9.81 into Z water is equal to 900 into 9.81 into 40. So நம்ம Z கண்டுபிடிக்கணும்ன்றதுனால ZW ஒரு பக்கம் வச்சுட்டு மத்தெல்லாம் அடுத்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம். 900 into 9.81 into 40 divided by 1000 into 9.81. So 9.81 9.81 cancel ஆயிடும். 0 0 cancel ஆயிடும். இந்த ரெண்டு 0வும் இந்த ரெண்டு 0 cancel ஆயிடும். So is equal to 9 4s 36 மீட்டர். இதை நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வெசல் இருக்கு, இதை ரெண்டு பாதியா நான் பிரிச்சுக்கிறேன். இதுல வந்து நம்ம தண்ணி ஃபில் பண்ணி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து ஒரு ஆயில் ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். அதே ஆயில் 0.9 ஸ்பெசிபிக் கிராவிட்டி இருக்கிறது. நீங்க 0.9 ஸ்பெசிபிக் கிராவிட்டி இருக்க ஆயில் என்னன்றதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இப்போ இந்த டாப் இடத்துல இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுல ப்ரெஷர் வந்து ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ப்ரெஷர் Pன்னு வச்சுக்கோங்க. அது வந்து 40 மீட்டர் டவுன்ல இருக்கு. அதாவது டாப் சர்ஃபேஸ்ல இருந்து 40 மீட்டர் கீழே தான் இந்த இடத்துல Pன்ற ப்ரெஷர் இருக்குன்னா, அதே Pன்ற ப்ரெஷர் வாட்டர்ல எவ்வளோ ஹைட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா எவ்வளோ டெப்த், வாட்டர் பத்திரிக்க டெப்த், அது வந்து ஒரு 36 மீட்டர்லயே நம்மளுக்கு கிடைச்சிடுது. ஸோ 36 மீட்டர்ஸ்லயே நம்மளுக்கு அந்த ப்ரெஷர் Pன்றது கிடைச்சிடுது. ஸோ இதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இந்த டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். இந்த 4 மீட்டர் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதாவது இந்த ஆயில்ல நீங்க 40 மீட்டர் கீழே வந்தா எவ்வளோ ப்ரெஷர் உங்களுக்கு மேல ஆக்ட் ஆகுமோ, இந்த தண்ணியில நீங்க 36 மீட்டர் வந்தாலே அந்த ப்ரெஷர் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அப்போ 40 மீட்டர் வந்தீங்கன்னா இன்னும் அதிகமான ப்ரெஷர் தான் வாட்டர்ல இருக்கும். அப்போ வாட்டரோட டென்சிட்டி அதிகம்ன்றதுனால 36 மீட்டர்லயே அந்த 40 மீட்டருக்கு உரிய பிரஷர் கிடைச்சிருது. இதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இந்த வீடியோல ஒரு ஆயில்ல 40 மீட்டர் கீழே ஒரு பிரஷர் இருக்குன்னா, அதே பிரஷர் வாட்டர்ல எவ்வளவு டெப்த்ல இருக்குன்றத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். நன்றி.